Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசப்பா கண்மலையிலேருந்து தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. சரி, இந்த நாள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசப்பா சீனாய் மலையிலேருந்து மோசையை கூப்பிட்டாரு. மோசைகிட்ட சொன்னார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லணும்னா, நான் எகிப்து தேசத்துலேருந்து எப்படி பத்திரமா நடத்திட்டு வரேன், வனாந்தரத்தில் நடந்தபோது, சிவந்த சமுத்திரத்தை கடந்தபோது அவங்களுக்கு அப்பம், காடை, தண்ணீர் எல்லாம் கொடுத்தனே, ஆனால் கூட இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை. அதனால் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்களோட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு மோசே போய் ஜனங்கள்கிட்ட சொன்னார். கர்த்தர் உங்களோட பேசுவார் என்று சொல்லி மோசே சொன்னபோது, யாரும் இந்த சீனாய் மலையை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எல்கை போட்டு, ஜனங்கள் எல்லாரும் அந்த எல்கைக்கு அந்த பக்கம் இருக்கணும், யாரும் மலையை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட மோசே சீனாய் மலைக்கு போனார். சீனாய் மலையில் ஏசப்பா மோசையோட பேசி ஒரு உடன்படிக்கை பலகையில் 10 கட்டளைகளை கொடுத்தாங்க. என்ன கட்டளை கொடுத்தாங்கன்னா, முதல் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2, யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கென்று உண்டாக்க வேண்டாம். 3, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. 4, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். 5, உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. 6, கொலை செய்யாதிருப்பாயாக. 7, துணிகரமான பாவம் செய்யாதிருப்பாயாக. 8, களவு செய்யாதிருப்பாயாக. 9, பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி 10 கட்டளைகளை ஒரு பலகையில் எழுதி ஏசப்பா கொடுத்து, இதை ஜனங்கள்கிட்ட கொடு, இந்த உடன்படிக்கைகளை கை கொண்டு அவர்கள் நடப்பார்களானால் அவர்கள் என்னுடைய சொந்த சம்பத்தாக இருப்பாங்க, அவங்க ராஜரீக ஆசாரியனாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் என்னுடைய பிள்ளைகளாகவும் இருப்பார்கள் என்று சொன்னார். ஆனால் இதை கடைப்பிடிக்கலைன்னு சொன்னால் இவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அவங்க என் பிள்ளையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மோசே இந்த கற்பலகைகளை அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தாங்க. தம்பி, தங்கச்சி, இது பைபிளில் எங்கே இருக்குது தெரியுமா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த 10 கட்டளைகளையும் நீங்கள் நிறைய பேருக்கு காணாமல் தெரியும். ஒருவேளை தெரியலைன்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் இந்த ஏசப்பா கொடுத்த அந்த 10 கட்டளைகளையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி உங்கள் டேடி மம்மிகிட்ட ஒப்புவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி தம்பி, தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. 2 யோவான் 6. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. 2 யோவான் 6. ஜெபிப்போமா? கண்களை மூடி கைகூப்போமா? அன்புள்ள இயேசப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு 10 கட்டளை கொடுத்த எங்கள் அன்பு தெய்வமே, அந்த கட்டளைகளை பின்பற்றி உம்முடைய பிள்ளைகளாய் நடக்க நீர் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.